வீடியோவில் வந்து வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/4 கிலோ விட ஒரு 200-250 கிராமுக்கு தான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸ் மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் இதே மாதிரி நல்லா சீவிக்கிறங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லைட்டாக வந்து அதை பிரித்து விட்ருங்க. இப்போ அதுக்கு சேர்க்குற பொருளெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா கடையில் எப்படி கிறிஸ்பியாக கிடைக்குமோ அதே மாதிரி நம்மளும் அதை ரெடி பண்ணலாம். அதில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வரும் இந்த பக்கோடா வந்து. இப்போ இதை நம்ம இதை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் சேர்ப்போம். இப்போ நான் அந்த பச்சை மிளகாயோட கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அதை. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ லைட்டாக இது வந்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, தோலோடு சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக மிக்சியில் வந்து பல்ஸ் மூடில் போட்டு அதை எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த அளவுக்கு இது வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்ம பிசைஞ்சு போடும்போது அது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் இதுக்கு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசிட்டு அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஓரளவு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து அழுத்தம் கொடுக்காம சும்மா அப்படியே பொத்துன மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்ருங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா காரமாக இருக்கும் பக்கோடா. இதுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை. இப்போ நம்ம அதுக்கு தேவையான கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இது வந்து உங்களுக்கு அதை சேர்த்து போடுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோங்க. ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம 3 கரண்டி கடலை மாவு சேர்த்துருக்கோன்னா 1 கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. என்றைக்குமே பக்கோடாவுக்கு வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக வரும். இந்த கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றாகிற மாதிரி மேலாப்பில் அப்படியே அதை வந்து பிசைஞ்சு விடணும். இப்போ இதில் நமக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். நம்ம அதை வறுக்கிறதுக்கான எண்ணெய் வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு கரண்டி அதில் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறோங்க. சூடான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் மேலே கை போட்டு பற்றாமல் சுற்றி முதல்ல எடுத்து போட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நிறைய நம்ம ஊற்றின எண்ணெயும் தண்ணியும் கரெக்டாக இதாகிடுச்சு. எல்லா கடலமாவும் கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ இதில் சும்மா கம்மியாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு அப்படியே தொளிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம போட்ட கடலை மாவு எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காயும் போது இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பக்கோடா பதத்துக்கு கரெக்டாக இப்போ நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று
லைட்டாக ஒட்டி இருக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் கையை வந்து அழுத்தி நீங்கள் பிசையாதீங்க. போடும்போது மாத்திரம்தான் லைட்டாக கையில் வந்து அழுத்தி அதில் வந்து புழிஞ்சு விடணும். கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயில் நீங்கள் போடும்போது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் லைட்டாக உப்பு பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு பத்தல்லாம் போட்டுக்கிறங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க. நல்லா எண்ணெய் புகை வர லெவலுக்கு இருக்கணும். இப்போ பக்கோடாவை எடுத்து நல்லா கரெக்டாக இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா கையை வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடுங்க. அனல் அடிச்சிடாமல் எண்ணெயிலிருந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற பக்கோடா மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருந்து போட்டால் தான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பக்கோடா வேகும். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக இதாகிடுச்சு. நம்ம பக்கோடா வெந்த உடனே எண்ணெய் வந்து கொதிக்கிறது நின்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் பக்கோடா ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி வரும். எண்ணெயும் குடிக்காது நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கலைன்னா. இப்போ தட்டில் போடும்போது இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். கொஞ்சம் கூட அந்த தூள் இல்லாமல் அரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது போடுங்க. இல்லைன்னா வந்து பக்கோடா வந்து கசந்துரும். சின்னதாக ஜல்லடை இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா ஃபுல்லாக அந்த கடலை மாவு ஃபுல்லாக அரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது போடுங்க. அடுத்தது போடும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சலசலன்னு இருக்குது பாருங்கள். அந்த பக்கோடா இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இப்போ எல்லாத்தையும் இருக்குது ஃபுல்லாக வறுத்து எடுத்துடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம தட்டில் அள்ளி போடும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இன்னொரு ரவுண்டு இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்தாச்சு. ஒரு 4 வெங்காயம் தான், 1/4 கிலோ தான் இருக்கும் அந்த வெங்காயம். அதுக்கு ஒரு 150-200 கிராம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். எவ்வளோ நிறைய பக்கோடா வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். வந்து கடையில் இது வாங்கினீங்கன்னா இப்போ இது வந்து எப்படி 3/4 கிலோவுக்கு மேலே வரும். 3/4 கிலோ 1 கிலோவுக்குள்ள பக்கோடா வந்து நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு 3 நாள் 4 நாள் வரும். கரெக்டாக ஏர் இது காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைக்கணும். சூடோடு போட்டிங்கன்னு சொன்னால் வேர்வை வந்துடும். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் சேர்த்து போடுங்க. அதே மாதிரி ஒரு தடவை போட்டு 2வது தடவை போட்டு எடுக்கையில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன தூள் ஃபுல்லாக எடுத்துருங்க. இல்லைன்னா பக்கோடா வந்து அடுத்தது வந்து கருத்துரும் போட்ட உடனே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.